தாயே பச்சியம்மா, தன்னுடைய மனையில் கஷ்டம்னு இந்த அம்மா சொல்லுது. தாம் கொடுத்த பணம் வரலைன்னு இந்த அம்மா வேண்டிக்கிறாங்க. ஒரு 7000 மட்டும் வந்திருக்குன்னு சொல்றாங்க. தாயே பச்சியம்மா, முழு பணமும் வந்துட்டா 5001 ரூபாங்க போட்டேன்னு வேண்டிக்கிறாங்க. அம்மா தாயே பச்சியம்மா, அந்த 7 முகம் பாருமா, இந்த குடும்பத்துல கஷ்டம் எல்லாம் தீருமா. தாயே பச்சியம்மா, ஓம் சக்தி. பதுங்கி வந்திருக்கிறனே நான் யார்? என் பேர் என்ன? என் திருத்தாந்திரம் என்ன? உனக்கு தெரியுமா? என்ன தெரியுங்க? சொல்லாத வித்தை பெற்றோருக்கு தெரியும், பெற்றோருக்கு தெரியும், பெருமை பெறாத மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சொல்கிறேன். நீங்கள் யார்? தங்களுடைய பெயர் என்ன? வாழ்க்கை வரலாறு என்னங்க? சித்திர ரூபம் கொண்டு சீர்படி அலங்கரித்து ரத்தின ரதம் ஏறி வரக்கூடிய சீலன் போல. சரி சரி சரி. பவள மணிகள் துளைங்க பாலகனாய் நான் வந்திருக்கிறேன். வந்திருக்கிறீங்களே. அழகும் அழகும் லட்சணமும் லட்சணமும் பொருந்திய அழகாய் வந்துள்ள என் பெயர் வானுலோக சந்திர பகவான். வானுலோக சந்திர பகவானுக்கு அந்த சாரியை கேட்டுப்பார். நான் வானுலோக சந்திரனாக இருந்தாலும் இரவு 30 நாளிகையும் நான் இந்த புவியுளுக்கு ஒளி தருவது என்னுடைய வேலை. ஒளி தருவது ஒளி குளிர்ந்த நிலவு. குளிர்ந்த நிலவு. சரி சரி சரிங்க. குளிர்ந்த நிலவில் உல்லாசமாய் இருந்தால் தானே தெரியும். இருந்துட்டா இந்த ஐயாவுக்கு உடல்நிலை சரியில்லையா? உடல்நிலை சரியாகி விட்டால் அடுத்த அமாவாசைக்கு வர்ற அமாவாசைக்கு 200 ரூபாய் கூட கொடுத்துக்கிறாங்க. தாயை பச்சியம்மா, காத்து கருப்பு பேய் பிசாது பிள்ளைச்சுடியும் எதிராளி பகையாளியுடைய தொந்தரவுகள் இருந்தா அதையெல்லாம் கட்டி கங்கையில் விட்டுட்டு உன்னுடைய ஆதரவு கொடுத்து நோய் நொடி பிணிபிடிகள் தீர பச்சியம்மனை பிரார்த்திக்கின்றேன். சந்திரனாக இருந்தாலும் வாடா மகனே, வருங்கால இளவரசரே என்று தொட்டி தங்க தொட்டிலே தாலாட்டு பாடி என்னை தரல் மீது நடவடிக்காமல் மடி மீது நடவடிக்கையை வைத்த என் தாய். யாருங்க? அம்மாப்பா
அம்மா யாருங்க சொல்லட்டுமா? அப்படி சந்திர பகவானாக இருந்தாலும் 10 மாதம் 3 நாள் 3000 தச வினாடி அங்கத்திலே சுமந்தி வாடா மகனே வருங்கால 20 என்று போட்டி புகழும்படியாக பெற்று எடுத்தாங்கல்லவா தாய் தந்தையா 10 மாதம் 300 நாள் 3000 தச வினாடி அங்கத்திலே சுமந்தி ஒரு குழந்தையை பெற்பதற்கு முன்பதாக அவங்க மறுபிறவி எடுத்து என்னை ஈன்ற மாதா பிதாவை நினைக்கும் பொழுது சொல்லுங்க சக்கரப்பதியிலே தேன் மாறி படிதால் எவ்வளவு சித்திப்பாக இருக்கும் ஒரு சித்திப்பாக இருக்குங்க உங்க அப்பமாரு எங்க அப்பமா அவங்க இந்த வீட்டுல இருக்கிறீங்க அவங்க கேட்டாங்களா ஒண்ணா நண்பா என் தாயாரோ அனுசுகா தேவி தந்தையாரோ நான் ஒரு வண்ணம் பொழுதொரு மேனி என்ன பேணி காத்து வளர்த்தவல்ல என் தந்தையார் அத்திரி முனிவர் அத்திரி முனிவருக்கும் அனுசுகா தேவிக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் சரிங்க சொல்லட்டுமா
நண்பா தாய் தந்தையாருக்கு நீங்கள் எத்தனை பேர் பிறந்தீங்க சாமி? கூடி பிறந்த கூட்டு போல இருந்து அண்ணன் தம்பி 2 பேர். யார் வானுலோகத்தை பொற்பீடமாக ஆண்டு வரக்கூடிய வானுலோக சந்திரன். நான் இளையவன். சந்திர பகவான். சரி சரி. துரு மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாசர். சரி சரிங்க. கொடுத்தால் வரம், இட்டால் சாபம் என்று பெயர் பெற்றவர். சரி சரிங்க. நண்பா எங்க அண்ணனுக்கு 3 முழ தாடி 7 முழ கோபம். 3 முழ தாடி 3 முழ தாடி 7 முழ கோபம். அது மட்டும் இல்ல 22 நேத்திரம் படைத்தவர். 22 நேத்திரம் படைத்தவர்கள். தூர்வாசல் வருகிறார் என்றார் ஆமா அந்த 2 புவனமே கிடுகிடுங்கும். அந்த 2 புவனம் அந்த 2 புவனங்களை கிடுநடுங்க. 7 14 லோகமும் கிடுகிடுங்கி தத்தளிக்கும். சரி சரி சரிங்க. தன் சமயன் வருகிறார் என்றால் பூமியே கிடுகிடுங்கும். சரி சரி சரிங்க. நண்பா தூர்வாசருக்கு தம்பியாக நான் பிறந்தாலும் நான் மாலையிட்ட மங்கு. கல்யாணம் ஆகி போச்சா? என்ன உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்க? நான் சொல்லட்டுமா? அப்படியா? கும்பலாம் வேற எங்க போறது? அடிச்சாலும் வச்சாலும் அம்மா மணியில் தான் விழுணும்.
தாயே பச்சி அம்மா தன் தொழிலிலே சிறப்பு இல்லாம இருக்குது, முடங்கி இருக்குதுன்னு வேண்டிக்கிறாங்க அம்மா. தாயை கூட துணை போய பக்க துணை போய அவங்க தொழிலை ஒண்ணுக்கும் மூணாக வளர்ச்சி பண்ணி கொடுத்து நீ பேரும் புகழும் அடைய வேண்டும் தாயே பச்சி அம்மா. மகாராஜா மாலையிட்ட மாலை மங்கை என் நாட்டு நாயகி என் தேவி தேவி எனக்கு எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேருங்க? எனக்கு 27 தேவிமார்கள். அவன் ஒன்ன வச்சு பண்ணை பண்றது எவ்வளவு பெருசா இருக்குது. நீங்க 27 தேவிமார்னு சொல்றீங்களே, எப்படி சொல்லி வச்சு பண்ணை பண்றீங்க? அசுவினி முதற்கொண்டு சரி 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 அசுவினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசிரீசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயல்யம் மகம் பூரம் அத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் பூரணம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 7 மங்கையை மணந்தேன். ஓ 7 மங்கைகள் மணந்தீங்க? ஆமா. சரி சரி சரிங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொருத்திக்கும் 4 வீடு கொடுத்திருக்கிறேன். ஓ ஒவ்வொருத்திக்கும் 4 வீடு கொடுத்து 27 பெண்களுக்கும் 108 வீட்டை கொடுத்து ஒவ்வொருத்தி வீட்லயும் நான் 2.25 நாள் இருந்து வருவேன். 2.25 நாள் ராசிக்கு 8ஆம் இடத்துல நான் வரும்போது உனக்கு சந்திராஷ்டமம். ஓ சந்திராஷ்டமம். நீ எதை தொட்டாலும் உருப்படியாவது, உடம்பு சோர்வு கொடுக்கும். உண்மை நிலை இதுதான். ஆமாங்க, அது அப்படித்தான் இருந்தாலும் இதுதான் உண்மை. சரி சரிங்க. அப்படி இருந்தாலும் நான் சந்திரனாக நான் இருந்தாலும் என் தேவிமார் 27 பேர் இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை. என்ன வேலை? என் நல்லனாகப்பட்ட தூர்வாசர். அதுக்கு முன்னாடி நம்ம டியூட்டிக்கு போகணுங்களே, டைம் ஆகுது. 4 மணிக்கு டியூட்டிக்கு போகணும். அது அப்புறம் சரிங்க. என் நல்லனாகப்பட்ட தூர்வாசன் நாரதருடைய பேச்சை கேட்டு சுழல 33 தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் யாருமே தன்னை மதிக்கலன்னு சொல்லி அகந்தையில் அவன் சிறை மீது கொண்டு அது எடுத்து போய் கொண்டே இருக்கிறான் சத்தியலோகம். எனது அண்ணன். அவனை வழிமறைத்து நான் கூட பிறந்த இல்லையா? அவன் ஏதாவது அவல நிலைக்கு ஏற்பட்டால் என் சரீரம் ஆடும். அதனால தடுத்து ஓரிரு வார்த்தை சொல்லி பார்க்கலாம் என்று என் மனதிலே ஆசை. அதனால அண்ணனை தேடி போகலாமா? ஒரு அண்ணனுக்கு தன்னை தேடி